கள்ளக்குறிச்சி விஷச்சாராய பலி எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்த வண்ணமே இருக்கிறது. தொடர்ந்து இது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் லதா வழங்க கேட்கலாம். லதா, வணக்கம். தற்போதைய நிலவரம் என்ன? தற்போது வரை பலி எண்ணிக்கை என்னவாக இருக்கிறது? மேலும் அங்கு வழங்கப்பட்டு வரக்கூடிய இந்த சிகிச்சை பற்றிய விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் பகுதியில் அந்த கள்ளச்சாராயம் விஷ சாராயம் வாங்கி அருந்தியவர்கள் உடல்நிலை பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை என்பது பெற்று வரக்கூடிய நிலையில் உயிரிழப்பு என்பது தற்பொழுது வரை 38 இருந்து வருகிறது. இதற்கிடையே பார்த்தோம் என்றால் கள்ளக்குறிச்சி மாவட்டம், அதாவது அந்த கிராமம் மட்டும் கிடையாது, கள்ளக்குறிச்சி மாவட்டம் முழுவதுமே ஒரு சோகமயமான ஒன்றாகவே இருக்கிறது. அதிலும் முக்கியமாக அந்த விஷ சாராயம் விற்கப்பட்ட பகுதியான கருணா பகுதியில் ஏராளமானோர் அங்கே எளிமையாக கிடைக்கிறது என்ற வகையில் ஏராளமான மக்கள் அங்கே வாங்கி அருந்தி இருக்கிறார்கள். அந்த வகையில் உயிரிழப்பு என்பது கருணாபுரம் கிராமத்தில் அதிகமாகவே நிகழ்ந்திருக்கிறது. ஒவ்வொரு வீதிகளிலும் உடல்கள் வைக்கப்பட்டு அந்த சடலங்கள் வைக்கப்பட்டு அவரினுடைய உறவினர்கள் கதறி அழக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இதனால் இந்த கிராமமே சோகத்தில் மூழ்கி இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. உறவினர்கள் கதறி கதறி அழக்கூடிய ஒரு நிலையில் அந்த கிராமம் மட்டும் இல்லாமல் சுற்று வட்டார பகுதிகளில் இந்த மாவட்டம் முழுவதுமே ஒரு சோகமயமான நிலைதான் இருக்கிறது. மேலும் பார்த்தோம் என்றால் சிகிச்சையை பொறுத்த வரைக்கும் தற்பொழுது வரை 130க்கும் மேற்பட்டோர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு தொடர்ந்து சிகிச்சை என்பது வழங்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து மருத்துவர்களினுடைய கண்காணிப்பில் இங்க இருக்கக்கூடியவர்கள் மருத்துவர்களினுடைய கண்காணிப்பில் இருக்கிறார்கள். பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் மருத்துவர்கள் வரவழைக்கப்பட்டு சிறப்பு மருத்துவ குழுக்கள் வரவழைக்கப்பட்டு தீவிர சிகிச்சை என்பது அளிக்கப்பட்டு வரக்கூடிய ஒரு நிலையில் சற்று நேரத்திற்கு முன்பாக கூட சிகிச்சையை இன்னும் தீவிரமான சிகிச்சைகளை வழங்க வேண்டும் என முதல்வர் உத்தரவிட்டிருந்தார். அதற்கேற்ற வகையில் சிகிச்சைகள் என்பது அளிக்க ஏற்பாடுகளும் ஒரு புறம் நடந்து வருகிறது. இதற்கிடையே பார்த்தோம் என்றால் நேற்று செவ்வாய்க்கிழமை இரவு பார்த்தோம் என்றால் நிறைய பேர் 100க்கும் மேற்பட்டோர் அந்த பாக்கெட் சாராயங்களை வாங்கி அருந்தி இருந்த ஒரு நிலையில் தற்பொழுது வரை நிறைய பேர் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட வண்ணமே இருக்கிறார்கள். இதில் நிறைய பேர் பார்த்தோம் என்றால் நேற்று முன்தினம் குடித்தவர்கள் மட்டும் கிடையாது, நேற்று இரவு குடித்தவர்கள் கூட இருக்கிறார்கள். இது தொடர்பாக அவர்களினுடைய உறவினர்கள் கூறியிருந்தார்கள். நேற்று இரவு குடித்தவர்கள் கூட அந்த கண்ணெரிச்சல், அதே போல பார்த்தோம் என்றால் நிறைய பேருக்கு தற்பொழுது கண் தெரியாத ஒரு நிலைதான் இருக்கிறது. அதே போல வயிற்று எரிச்சல், இப்படி பல்வேறு உடல் உபாதைகள், ரத்த வாந்தி, இப்படி பல்வேறு உடல்நிலை பாதிக்கப்பட்டு மோசமான சூழ்நிலையில் நிறைய பேர் தற்பொழுது அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை என்பது வழங்கப்பட்டு வருகிறது. ஒரு புறம் மருத்துவமனை பகுதி முழுவதுமே சோகமயமான காட்சியோடு அழுகுறதோடும் இருக்கக்கூடிய ஒரு நிலை மற்றும் உயிரிழந்தவர்களினுடைய உடல்கள் அருகே இருக்கக்கூடிய அந்த கட்டிடங்களில் உடற்கூறு ஆய்வு செய்யப்பட்டு ஒவ்வொரு உடலாக உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து அந்த உடல்கள் ஆம்புலன்ஸ் மூலமாக அருகே இருக்கக்கூடிய அவர்களின் ஒவ்வொருவரினுடைய கிராமங்களுக்கும் கொண்டு செல்லப்படுகிறது. முக்கியமாக அந்த கருணாபுரம் கிராமம், அதனை சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்கள், அங்கே இருந்து நிறைய கிராமங்களில் இருந்தும் கூட கருணாபுரம் பகுதிக்கு அந்த பாக்கெட் சாராயங்களை பொதுமக்கள் அந்த பாக்கெட் சாராயங்களை அருந்திய 39 பேர், அதாவது தற்பொழுது வரை அந்த 38 பேர் உயிரிழந்திருக்கக்கூடிய ஒரு நிலையில் நாம் பார்க்கக்கூடிய அந்த கருணாபுரம் பகுதியில் பார்த்தோம் என்றால் ஏராளமானோர் உயிரிழந்திருக்கிறார்கள். அவர்களினுடைய உடல்கள் வீதிதோறும் வைக்கப்பட்டு அவர்களுக்கு அவர்களுடைய உறவினர்கள் ஒவ்வொருவராக அஞ்சலி செலுத்துவது ஒரு புறம் என்றால், அதே போல அரசியல் கட்சி, மாற்றுக் கட்சியை சேர்ந்த அரசியல் கட்சியினரும் அங்கே வருகை தந்து ஒவ்வொருவருக்கும் அஞ்சலி செலுத்தி அவர்களினுடைய உடலுக்கு இரங்கலும் தெரிவிக்கப்பட்டு வருகிறது. இதற்கிடையே அந்த கருணாபுரம் பகுதி முழுவதுமே சோகமயமான ஒரு கண்ணீர் கதறலும் நிறைந்த ஒரு இடமாகவே வருகிறது. இது பார்ப்போருக்கு ஒரு மன சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறது. 2, 4 என்று ஆரம்பித்த உயிரிழப்பு தற்பொழுது 38 தொட்டிருக்கிறது. இதற்கிடையே தொடர்ந்து தீவிர சிகிச்சை பிரிவிலும் பல 100க்கும் மேற்பட்டோர், கிட்டத்தட்ட 130க்கும் மேற்பட்டோர் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை என்பது அதிகரித்து வரக்கூடிய நிலையில் மேலும் இது அதிகரித்து விடுமோ என்ற அச்சத்திலேயே அந்த உயிரிழப்பு என்பது மேலும் ஒரு உயிரிழப்பு கூட நிகழ்ந்துவிடக் கூடாது என்ற எண்ணத்தில் தான் பொதுமக்களினுடைய ஒரு வேண்டுதலாகவே இருக்கிறது. தற்பொழுது வரை 38 பேர் உயிரிழந்து இருக்கக்கூடிய ஒரு நிலையில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் முழுவதுமே ஒரு சோகமயமான நிலையில் இருக்கிறது.
அதே போல பார்த்தோம் என்றால் தீவிர சிகிச்சை என்பது பல்வேறு மாவட்டங்களிலிருந்து மருத்துவ குழுக்கள் வரவழைக்கப்பட்டு அவர்கள் மூலம் அந்த சிகிச்சை என்பது ஒரு புறம் வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் பார்த்தோம் என்றால் உயிரிழந்தவர்களுக்கு கூட அந்த அரசு தரப்பில் தலா குடும்பத்திற்கு 10 லட்சம் வழங்கப்படும் என்று கூட அறிவித்திருந்தார்கள். குறிப்பாக பார்த்தோம் என்றால் இந்த பாக்கெட் சாராயம் என்று சொல்லக்கூடிய அது பார்த்தோம் என்றால் டாஸ்மாகில் விட விலை மலிவு என்ற வகையில் இந்த கூலி தொழிலுக்கு செல்லக்கூடிய தினசரி கூலி வேலைக்கு செல்லக்கூடிய ஏழை எளிய கூலி தொழிலாளர்கள் நிறைய பேர் 100க்கும் மேற்பட்டோர் இதை வாங்கி அருந்திருக்கிறார்கள். முக்கியமாக இந்த நேற்று முன்தினம் விற்கப்பட்டு இருக்கக்கூடிய இந்த பாக்கெட் சாராயத்தில் மெத்தனால் கலக்கப்பட்டிருப்பதாக ஏற்கனவே அந்த தடவியல் அறிக்கையிலும் கூட குறிப்பிடப்பட்டிருந்தது. அரசு தரப்பிலும் அது அறிக்கையிலும் குறிப்பிடப்பட்டிருந்தது. இதற்கிடையே அந்த விஷம் கலந்த அந்த சாராயத்தை பருகியவர்கள் 100க்கும் மேற்பட்டோர் தற்பொழுது உடல்நிலை பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரக்கூடிய ஒரு நிலை இருக்கக்கூடிய ஒரு நிலையில் தற்பொழுது வரை 38 பேர் உயிரிழந்து இருக்கிறார்கள். உயிரிழந்தவர்களினுடைய ஒவ்வொரு குடும்பத்திற்கும் அரசு தரப்பில் 10 லட்சம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமாக பார்த்தோம் என்றால் அதில் தற்பொழுது வரை உயிரிழந்தவர்களில் 2 இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தோர் என்று தகவல் கிடைத்திருக்கிறது. அதே போல அதில் 2 பெண்கள் இருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டிருந்தது. வயது வித்தியாசம் இல்லாமல் வயதானவர்கள் முதல் இளைஞர்கள் வரை கூட இதில் அந்த உடல்நிலை பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் இறந்தவர்கள் வயதானவர்கள் முதல் இளைஞர்கள் வரை பலரும் இருக்கிறார்கள். அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் அம்மா அப்பா மட்டும் இல்லாமல் மனைவி குழந்தைகள் என பலரும் அந்த வீதிகளில் வைக்கப்பட்ட சடலங்களை பார்த்து கதறி அளவு அந்த காட்சியை பார்க்கும் பொழுதே மனதிற்கு ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தான் இருக்கிறது. தினசரி கூலி வேலைக்கு செல்லக்கூடிய இவர்களுக்கு வருமானமே அவர்கள் உழைத்து ஒரு நாள் வேலைக்கு சென்றால்தான் அடுத்த நாள் உண்ண முடியும் என்ற ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களாக இருக்கக்கூடிய நிலையில் அந்த வருமானம் ஈட்டக்கூடியவர்களே